உன்னை சோதிக்கிறாருன்னா கூட அதில் உன்னை வைத்து மகிமைப்படுத்த போகிறாரு. உன்னை இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் படிச்சுட்டு இருக்கிறேங்க, 30 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகலை, இன்னும் திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல. இல்லை கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் ஆகிக்கலாம். யோசிப்பு இங்கே தான் அடிபட்டு வேதனைப்பட்டு விற்று எடுத்துன்னு போனால் இன்னொருத்தரும் வாங்கி அவன் இன்னொருத்தர விற்கிறான். அங்கே போனால் ஒரு அசிங்கத்தை உண்டு பண்ணி பழி சுமத்தி சிறைசாலைக்கு போகிறான். ஒரு நாள் ஆகிலும் தேவனிடத்தில் என்னை ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு யோசிப்பு கேட்டது உண்டா? பார்த்தீங்களா? அவர் சொல்கிறார், என் தேவனுடைய திட்டம், அவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய பிள்ளை, அது மாத்திரம் தான் எனக்கு தெரியும். அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். நான் தாட்சி அடைய போகுதில்லை. என் பலனாகிய கர்த்தர், சங்கீதக்காரர் தான் 18:1 சொல்லுவார், என் பலனாகிய கர்த்தர், எனக்கு பலனே அவர் தான், என் சத்துவமே அவர் தான், என் கோட்டையே அவர் தான். இந்த விசுவாச மக்கள் நமக்கு சாட்சிகளா இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த அக்னிமயமான ஆண்டவர் நம்மளை சோதிக்கவும் வருகிறார். நம் வாயின் வார்த்தையை கொண்டு அக்னியில கொண்டு போய் தள்ளவும் வரான் பிசாசு. அவர் நம்மளை விடுவிக்கவும் வருகிறார்.